श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। मुंडकोपनिषद రెండవది అధ్యాయం మూడవది మంత్రం। యస్యాగ్నిహోత్రం అదర్శం अपौर्णमासं अचातुर्मास्यं अनाग्रयणम् अतिथिवर्जितं च अहुतमवैश्वदेवम् अविधिनाहुतम् आसप्तमांस्तस्य लोकान् हिनस्ति। இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் ஆச்சாரிய அங்கீரசர் நித்திய நியமித கர்மத்துக்குள்ளே செய்கிற ஒரு உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு அக்னிஹோத்திரம் பற்றி சொல்ல தொடங்கினார். இதுக்கு முன்னாடி பேசின விஷயமெல்லாம் நமக்கு அந்த கர்ம விஷயம் என்னென்ன சொல்லியிருக்கோம், அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியணும், ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக கர்ம என்பதை 3 விதமாக பிரிச்சிட்டோம். ஒன்று காமிய கர்மம், ரெண்டாவது பரிகார பிராயஷ்சித்த கர்மம், மூணாவது நியத கர்மம். நியத கர்மம் தான் ரொம்ப முக்கியமாக விஸ்தரித்து பேசியிருக்கோம். அந்த நியத கர்மம் ஒழுங்காக செஞ்சிட்டு இருந்தால் தான் காமிய கர்மத்துக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் பிராயஷ்சித்த கர்மத்துக்கு கூட பலம் கிடைக்கும். நித்திய நியமித கர்ம செய்யாமல் ஒருத்தனுக்கு அதில் பலன் கிடைக்காது. அப்போது இந்த அக்னிஹோத்திரம் என்பது அந்த நித்திய கர்மத்தில் ஒன்றா வர்றதுனால அந்த அக்னிஹோத்திரம் தினந்தோறும் செய்யணும். இது ரொம்ப பெருசாக ரொம்ப நேரம் பண்ணுற அக்னிஹோத்திரம் இல்லை. தினந்தோறும் செய்கிற அக்னிஹோத்திரம் ரொம்ப சுருக்கம். கொடுக்க ஆஃபர் பண்ண வேண்டிய வஸ்துகள் 2 தான். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அது நல்லா ரெடி பண்ணி ஏற்றி வச்சு நல்ல ஜுவாலை வர வரைக்கும் பார்த்து, இது மொத்தம் மந்திரம் கூட ரொம்ப நேரம் சொல்கிறது ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். மொத்தம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற அக்னிஹோத்திரம் அது. ஏன்னா நித்திய கர்மா அது அந்த அக்னிஹோத்திரம் தினந்தோறும் அப்படி செய்யணும். அப்போது பஞ்சமகாயக்கனங்கள் எல்லாம் கூட அதில் வரும். அப்புறம் முக்கியமாக சந்தியாவந்தனம்,
அக்னிஹோத்திரம் இப்படி நான் சிலது சொல்லியிருக்கேன். அப்போ அது தினந்தோறும் பண்ணும்போது அது 2 விதமாக பாவிச்சு பண்ணலாம். ஒன்று வந்து காமிய கர்மமாக காமிய அக்னிஹோத்திரமாக பண்ணலாம், நிஷ்காம அக்னிஹோத்திரமாகவும் பண்ணலாம். அப்படின்னா நித்திய கர்மங்கள் எல்லாமே ஏதாவது பலத்தினை லோகத்தில் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுக்காகன்னு சொல்லிட்டு நினச்சியும் பண்ணலாம். அதுக்கு சொல்லியிருக்க சங்கல்பந்த வித்தியாசம். இல்லை சித்த சுத்திக்காக லோக கல்யாணத்துக்காக பகவத் பிரீத்தர்த்தம்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து நிஷ்காமமாகும். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து ஆச்சாரியர் இங்கே அங்கிரசல் சொல்லுவார், இப்போ பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு நல்ல அதோட விஷயம் புரியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். சரி, இப்போ அக்னிஹோத்திரம் விஷயம் பற்றி ஆரம்பித்து கூட நான் பொதுவாக பஞ்சமகாயக்னங்களுக்குள்ளே சொல்லாத சில வேறு நியத்த கர்மங்கள் இருக்குது, நித்திய கர்மங்கள் இல்லை. நியத்த கர்மங்கள்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுறது, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது, 6 மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோமா. அது பேசி முடிச்சிட்டோம். இந்த 3வது மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 6 உபகர்மங்கள். இந்த பெரிய ஏதாவது கர்மம் பண்ணும்போது கூட அதுக்கு பக்கத்தில் உபகர்மன்னு சொல்லுவான், அது பண்ணணும். அதே மாதிரி அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த சேட்டலைட் ரிச்சுவல்ஸ் குட்டி குட்டி அதை பண்ணாத அக்னிஹோத்திரத்துடைய பலம் வரும். அதில் வந்து 8 விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன். 6 விஷயங்கள் வந்து என்னன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி செய்கிற தர்ஷன ரிச்சுவல், அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது. இங்கே சொல்கிற வார்த்தையும் உபயோகப்படுத்திட்டுருக்கேன். பௌர்ணமாசம், பௌர்ணமி அன்னைக்கு செய்கிற அந்த ரிச்சுவல். அப்புறம் சாதுர்மாசியம், 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது. அடுத்தது வந்து அக்ரயணம், அது புது தானியம் வரும்போதும் அது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி, அதை வச்சு அந்த சமயத்தில் செய்ய வேண்டிய அக்ரயணம். அதுக்கப்புறம் வந்து வைஸ்வதேவம். வைஸ்வதேவம் அது என்ன, ஜந்துகளுக்கு பசுபக்ஷாதிகளுக்கு தனியாக ஒரு நாள், அது தினந்தோறும் கொடுக்கறது இருந்தால் கூட திரும்பி நம்ம இந்த பொங்கல் அன்னைக்கு பண்ணுற மாதிரி மாட்டு பொங்கல், அப்படி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எதை சொல்லி அது வச்சு அதுக்கு ஸ்பெஷலாக அன்றைக்கி அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அதெல்லாம் இருக்கும், அப்படி செய்கிறது. அதுக்கு பிறகு வந்து இன்னும் 2 வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அஹுதம் அவிதினா 2. அஹுதம்னா டைம்க்கு பண்ணல, இல்லை ஒரு நாள் பண்ணல. அஹுதம்னா பண்ணவே இல்லை. இங்கே எல்லாமே அனி நெகட்டிவ் பார்ட்டிகள் சேர்த்து தான் அதர்ஷம், அபௌர்ணமாசியம், அசாதுர்மாசியம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன அது இல்லாமல், இது இல்லாமல், இது செய்யாமல். அப்புறம் 6 சொல்லி இந்த 2 பேர் என்னன்னா நித்தியம் பண்ணல, அப்பப்போ பண்ணுறேன். அஹுதம்னா பண்ணல, ஆனால் அடுத்த நாள் பண்ணேன். இந்த அக்னிஹோத்திரம் நிஷ்டையாக வச்சுக்கிற அவங்கள வீட்டில் வந்து ஒருவேளை அவர் ஏதாவது காரணத்தினால ஊருக்கு போனால், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட பாரியை கூட பண்ணலாம், பத்தினி கூட பண்ணலாம், பையன் உபநயனமாயதில் இருந்தால் அவனாவது பண்ணணும். இப்படி யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் இந்த அக்னிஹோத்திரத்தினை தொடர்ந்து செய்வாங்க. பொதுவாக அந்த எஜமானே ஊருக்கு போனால் கூட இந்த சாமானில் எடுத்துகிட்டு போயிடுவான். பொதுவாக அவங்க போகிற ஊர், அவங்க தங்குற இடம், அது எல்லாமே கூட அங்கே இந்த விஷயம் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த அனுஷ்டானத்தில் ரொம்ப ஈடுபட்டவங்களை வந்து பொதுவாக பிரயாணமே வச்சுக்க மாட்டான்.
பிரயாணம் வச்சுக்கிட்டா கூட சீக்கிரம் போயிட்டு நாளைக்கு திரும்பி வர மாதிரி, காலையில் போய் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் திரும்பி ராத்திரி திரும்பி வர மாதிரி எது பக்கத்தில் சின்ன சின்ன இதுக்கு போவான், வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தத்தில் செய்யாமல் இருந்தா, ஆனால் செய்கிறான், அப்புறம் அவிதீனா சொன்னபடி செய்யலை, செய்ய வேண்டிய விதமாக அது செய்யலை, ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணான். இந்த மாதிரி இந்த 8 விஷயங்களை செய்யாமல் நீ எந்த நித்திய கர்ம பண்ணால் கூட அந்த நித்திய கர்மா, இந்த அக்னிஹோத்திரம் முக்கியமாக இது பலன் கொடுக்காது. எதில் காமிய கர்மமாக நீ நினச்சிட்டு பண்ண அந்த கிளாஸு, காமிய கர்மமாக நீ பண்ணால் இவ்வளவு நீ ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ அதில் கஷ்டம் இருக்கு. இன்னும் அது மட்டும் இல்லை, நஷ்டம் இருக்குது. அப்புறம் சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுனா பண்ணவே வேண்டான்னு சொல்லலை. அன்றைக்கி சொன்னேன் நான், எல்லாமே பண்ணுங்கோ, நிஷ்காமமாக பண்ணுங்கோ. இந்த தவறு ஏதாவது நடந்தால் கூட, இது அது பண்ணலன்னா, அது சரியாக பண்ணலன்னா கூட ஒன்றும் அதனால பேட் எஃபெக்ட் ஒன்றும் வராது. ஆனால் இங்கே சொன்னது கடைசியில் 7 ஜெனரேஷன்ஸு தரங்கள் எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்படும். ஞானம் அடையாமல் இருந்த இந்த 7 ஜனங்களுக்குள்ளே யாராவது ஞானம் எங்கே யாரோ எப்போ ஒருத்தர் அடைகிறான். அப்போது இந்த 7 ஜெனரேஷனில் எங்கோ திரும்பி பிறந்திருப்பான், பிறக்க போகிறான், எப்படியாவது இருக்கும். அப்போது அவங்க எல்லாருக்கும் இந்த மனுஷன் இப்படி சரியாக செய்யாதனால காமிய கர்மமாக வச்சுட்டு 7 தரங்களுக்கு அது அடிக்கும். அப்போ எவ்வளோ பயந்து பயந்து செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? இந்த காமிய கர்மத்தில் பயம் எப்பவுமே இருக்கும். அப்புறம் சரியாக செஞ்சோமா இல்லையா, அப்புறம் பலம் வருமா இல்லையா, இப்படி பல கஷ்டங்கள் இருக்கு. இன்னும் கூட பேசுவோம் அதை பற்றி. முதல்ல இதோடைய பாராட்டி, இதோடைய பலம் குட், நல்லா பண்ணியா, சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா பாரு உனக்கு ஸ்வர்க்கம் இதெல்லாம் கிடைக்கும். இப்போது வரப்போகிற 4, 5, 6 மந்திரங்களுக்குள்ள பாசிட்டிவாக இந்த நித்திய கர்மத்தினை சொன்னபடி அதுக்கு சுற்றி செய்ய வேண்டிய உபகர்மங்கள் இதெல்லாம் பண்ண ஒருத்தனுக்கு என்ன ஆகுமனதை சொல்ல போகிறார். ஆனால் இப்போ உடனே 4வது மந்திரத்தில் இந்த அக்னிஹோத்திரத்தை பற்றியே வர்ணனம். என்ன வர்ணனம் படிக்கிறோம்? முதல்ல 4வது மந்திரம். காளி கராளி ச மனோஜவாச்ச சுலோஹிதாயா சுலோஹிதாயா ச சுதூம்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இதி சப்தஜிஹ்வாஹ. இந்த ஸ்லோகத்தில் அன்றைக்கி சொன்ன மாதிரி அக்னிஹோத்திரம் என்பது, இந்த அக்னி குண்டம் అనేది அக்னி தேவனுடைய வாய். அப்போது அது வாயாக இருந்த குழந்தை எப்போ வாய் திறந்து அப்படி இருக்கிறது, அப்போ தான் சாதம் ஊற்றணும் இல்லையா அம்மா சாப்பாட்டு. அது வாய் மூடி இருக்கும்போது நீ வச்சா அது இங்கெங்கே போகும். அது சிரிக்கும்போது அப்படி செய்யும்போது வாய் திறக்கும்போது அப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அன்றைக்கி என்ன சொன்னால், போஸ்ட் ஆஃபீஸில் டப்பா இருக்காங்க, அது ஒரு ஓட்டை இருக்குது, அதில் தான் லெட்டர் போடணும். அந்த மாதிரி இந்த அக்னிஹோத்திரம், அக்னி குண்டம் அக்னி தேவனுடைய வாய் அது. அப்போது அந்த வாய்ன்னு சொன்னால் அதில் நாக்கு இருக்கும். பொதுவாக ஜந்துக்களுக்கு நமக்கு எல்லாருக்கும், மனுஷனுக்கு கூட பாம்புக்கு தான் 2 இருக்கிற மாதிரி தெரியும், 1, 2 அப்படி பிரித்த மாதிரி. அதர்வைஸ் ஜெனரலாக ஒரு நாக்கு தான். ஆனால் அக்னி தேவனுக்கு 7 நாக்கு இருக்காம, அதோட பேர் சொல்கிறாங்க 7.
அப்படின்னா அந்த அக்னி ஜுவாலைகளுக்குள்ளேயே அவ்வளோ வித்தியாசமாக அதெல்லாம் பிரகாசிக்கும். அவ்வளோ அது சொல்கிறார். ஓகே, முதல்ல வந்து காளி, கருப்பு நிறம். அக்னிலேயே கருப்பு நிறமாக இருந்து ஜுவாலை வரும். ஓகே, நம்ம சின்ன விளக்கு ஏற்றிட்டு கூட நீங்கள் கிட்ட இருந்துட்டு அது அசையாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே நடுவில் ஒரு சிவலிங்கம் மாதிரி கருப்பாக அந்த வெளிச்சம் இல்லாத மாதிரி ஒன்று எரிஞ்சிட்ருக்கும். வீட்டில் பாருங்க, கிட்ட இருந்து சின்னது பார்த்தீங்கன்னா அந்த திரிக்கு மேலே அப்படி கொஞ்சம் ஒரு சிவலிங்க ஷேப்பில் ஒன்றும் இல்லாத மாதிரி அங்கே தெரியும். அது கருப்பாக இருக்கும். காளி. ஓகே, அப்புறம் கராளி. எல்லாம் பயமாக இருக்க பேர், பயம்தான். இது கரகலன்னா இது வந்து அந்த ஜுவாலை. மொத்தத்தில் ஜுவாலைகள் அக்னி ஜுவலிச்சிட்ருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் டிஃப்ரெண்ட் வேறு கலரில் வேறு ஹைட், அது எல்லாத்துக்கும் அந்த ஜுவாலைகள் வரும். சரியா? அது நம்ம தேடினா நமக்கு தெரியாது, கலர்ஸ் மட்டும்தான் தெரியும். அதனால் இங்கே கொஞ்சம் அந்த கலர்ஸை சொல்லி தான் நமக்கு கொஞ்சமாவது இப்படி யோசிக்குவான்னு சொல்கிறேன். கராலின்னு சொன்னால் ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு ஜுவாலை, ஒரு அக்னி ஜுவாலை. ஓகே, நெருப்பு தான், ஆனால் ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு போர்ஷன். நமக்கு எல்லாமே தூரம் இருக்கிறதாவே சூடு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் மூணாவது வந்து மனோஜவா. மூணாவது வந்து மனசு போல் வேகமாக பறக்குமா, ஆடிட்டு இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும், பறந்து போகிறதோ அப்படி இருக்கும். மனோஜவா, மனம் போல் வேகமாக ஆடுற. சுலோஹிதா. சுலோஹிதமான ஆழமான சிகப்பு நிறம். ஓகே, ரொம்ப டீப் ரெட் கலர், சிகப்பு நிறம் அப்படி. அதுக்கப்புறம் சுதூம்ர வர்ணா. அப்படின்னா புகை வர்ணம் நிறம். பார்க்கறது ஸ்மோக்குக்கு என்ன கலர் இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும், டல் கலர். அதனால தான் இந்த புகையுடைய நிறம் வர்ணம். அடுத்தது வந்து ஸ்புலிங்கினி. அதுக்கப்புறம் ஸ்புலிங்கினா வண்ணமான, அப்படின்னா ஸ்பார்க்லிங். அப்பப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா டிக் டிக் சவுண்ட்ஸ் வருது. ஒரு பக்கம் ஒரு இடத்துல மட்டும் அந்த நம்ம இந்த தீபாவளி ஸ்பார்க்லிங்ஸ், சிலது சவுண்டு வரும், சிலது வந்து சவுண்டு வராமல் இப்படி இருக்கும். அந்த சவுண்டு வரை கத்துறது வந்து ஸ்கை மேலே விடும், சுடும், டபக் டபக்குனே. கண்ணுக்கு கூட கொஞ்சம் டேஜிலிங்காக இருக்கும் இல்லையா, ஸ்பார்க்லிங்ஸ். அந்த மாதிரி வந்து ஸ்புலிங்கினி. அந்த நெருப்பு பொறிகள் வந்துடும், அதில் நம்ம சப்தம் வரும். அப்புறம் அடுத்தது ஆறாவது வந்து விஸ்வருச்சி. விஸ்வருச்சின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஆனால் அது ஒன்றுக்குள்ளேயே பல வர்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் ப்ளூ, கொஞ்சம் எல்லோ, கொஞ்சம் க்ரீனு. க்ரீன் கூட தெரியும். இப்படி விஸ்வருச்சி என்ன இங்கே அது வந்து பல நிறங்கள் வர்ணங்களோடு இருக்கிற அந்த ஜுவாலை. இப்படி இது எல்லாமே 7 நாக்கு அக்னி தேவதை. அதனால அதெல்லாம் வந்து இது லேலாயமானாக. லேலாயமானம்னா அப்படி 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 இப்படி ஆடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த நாக்குகள் எல்லாம் அக்னி ஜுவாலை ஆடிட்டு இருக்கும். ஃபேன் இல்லைன்னா கூட தானே ஆடிட்டுருக்கும். இதுதான் அந்த அக்னி தேவதையுடைய சப்த ஜிவ்ஹாக, 7 நாக்குகள். ஜிவ்ஹா நாக்குக்கு பேர், சரியா? டங்ஸ் 7 அக்னியோடைய. இப்படியானே அந்த விவரம் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போதான்
సో అప్పటిపట్ట అగ్నిహోత్రతలో నిరంతరం நித்தியம் அக்னிஹோத்திரத்தினை அதுக்கு பக்கத்தில் செய்ய வேண்டிய உபகரணங்கள் எல்லாத்தையும் பண்ண அவனுக்கு வந்து பண்ணணும். எப்போ இறந்து போகிற வரைக்கும் பண்ணணும். அன்டில் த டெத் பண்ணணும். ஓகே, அன்டில் த டெத். அப்போ என்ன ஆகும், அந்த பலம் என்னன்னு இங்கே சொல்கிறார். 5வது மந்திரம் படிக்கிறோம். ஏதேஷு யஸ்சரதே பிராஜமானேஷு யதா காலம் ச ஆஹுதயோ ஹ்யாததாயன் தம் நயந்த்யேதாஹ சூரியஸ்ய ரஷ்மயः யத்ர தேவானாம் பதிரேகோதிவாசः. யஹ் சரதே, ஒரு யார் இப்போ இது சொன்ன மாதிரி கரெக்டாக சரத்தைன்னு பண்ணிட்டான், அப்போது அவனுக்கு என்ன ஆகும், எப்போ என்ன ஆகும், இது எல்லாத்தோட பலம் எப்போ இறந்து போனதுக்கப்புறம் தான். ஓகே, அதனால நிறைய இந்த நித்திய கர்மங்கள் செய்யும்போது உடனே பலன் தெரியலையே. சந்தியாவந்தனம் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பண்ணலன்னா பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு சொல்லும். ஒன்றும் கிடைக்காதுன்னு சொன்னால் அது பலம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது, இப்போ தெரியாது. ஏன்னா நீங்கள் நிறையா பண்ணணும். அப்போது அடுத்த ஜென்மத்தில் அப்புறம் வரப்போகிற பலத்துக்காக தான். ஆனால் அப்படி இல்லை சார், நான் நடுவில் நிறைய வேண்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறோம்னா அது சிலது ஃபுல்ஃபில்லாக நடக்கும், சரியா நடக்கும். ஆனால் இங்கே பேசுகிறது வந்து எனக்கு அப்புறம் ஸ்வர்க்கம் கிடைக்கணும், பித்ருலோகம் கிடைக்கணும், அடுத்த லோகத்தில் நான் நல்லா சுகமாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற, அப்படி பாவிச்சு செய்கிற இது. அப்புறம் இங்கே இப்போ எனக்கு பலன் கிடைக்கணுமே, சின்ன சின்னதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டு பண்ணுறேன்னா அது எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கிறதா இல்லையா, நடக்கிறதா இல்லையானது தெரியாது நமக்கு. நடந்தால் நம்ம நினைக்கிறோம் அதனால் நடந்துச்சேன்னு திருப்திப்படுறோம். ஆனால் செஞ்சான்னு ஏன் நடக்கலைன்னு நிறைய வாட்டி இப்படி சந்திக்தம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அது இது பண்ணுறோம், ஏதோ கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு, ஆனால் திரும்பி பிரச்சனை வந்துச்சு, இன்னொரு விதமாக வந்தது பிரச்சனை, அப்போ திரும்பி இப்படி பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் பூரணமாக அது நிவൃத்தி ஆயிடுச்சா, இனிமேல் வராமல் இருக்குமா இல்லைன்னு எதுவுமே இங்கே கேரண்டியாக நமக்கு அதிருஷ்டமாக தெரியாது. அதெல்லாம் அதிருஷ்டமாக இருக்கு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது செய்யாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எந்த நியத்த கர்மா, எந்த பூஜா கர்மன்னா இதெல்லாம் இல்லை பகவத் நினச்சி தானே. காமிய கர்மாவே பண்ணுறது நல்லதே, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக. To be religious is good rather than not to be religious. ஏன்னா அப்போ ஏதோ ஒரு பூஜை பண்ணுறானே, காமிய கர்மம் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், ஏதோ ஆசிச்சு வேண்டுதலை வச்சுட்டு பண்ணிட்டோமே, இதே பண்ணாமல் இருந்த பெரிய நஷ்டம். அதனால் பண்ணிட்டோம். அதனால் நம்ம இங்கே பேசுகிற சொல்கிற இந்த உபனிஷத்துடைய விஷயங்களை வந்து சொன்னால் இல்லை எனக்கு இது வந்து ப்ரைவேட் டீச்சிங் கிளாஸு. அதனால் இது போய் நம்ம எல்லாருக்கிட்ட எதுவுமே ஆசைக்கக்கூடாது, எது வேண்டிக்காது, இனிமேல் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது யாருக்கு. வீட்டில் ஹஸ்பண்டுக்காவது, பையனுக்காவது, மாட்டு பொண்ணுக்காவது, யாருக்காவது அவங்களுக்கு புரியணும், உபனிஷத்து லெவலுக்கு வரணும். பகவத்கீதை எல்லாம் கேட்டு வந்துட்டீங்க நீங்கள் எல்லாரும். அதனால் நம்ம எல்லாரும் வந்து நமக்கு எந்த பலமும் தேவையில்லை, சித்தசுத்தி வேணும், ஞானம் வேணும், மோட்சம், அவ்வளோதான்.
அங்கங்கே போயிட்டு திரும்பி வர பிஸ்னஸ் வேண்டாம். எங்கே போனாலும் திரும்பி சம்சாரத்தில் தான் இருப்பேன். இது பகவத்கீதையில் நம்ம பார்த்தோம். இப்போ திரும்பி இங்கே உபனிஷத்து சொல்ல போகிறது. நீ எங்கே போனாலும் என்ன அடைஞ்சாலும் அது சம்சாரம்தான். சம்சாரம் என்னென்னா துக்கம். இறப்பு பிறப்பே துக்கம்தான். வியாதி என்னன்னு சொன்ன இல்லையா அன்னைக்கு ராமா வசிஷ்டர் சொல்கிறார், இந்த இப்போ இறப்புனேதே ஒரு வியாதி, அது சம்சாரம். என்ன அதில் துக்கம் இருக்கே. ஏன்னா பிறக்கும்போது சிரிச்சுட்டா பிறந்துருவேன், எல்லோரும் அளந்துதான் பிறக்கிறோம். அது வேறு அளந்தாதான் இங்கே வெளியில் எல்லோரும் சிரிப்பாங்க. அப்பா குழந்தை அழல என்ன ப்ராப்ளம். அதனால் டாக்டர் கில்லி ஏதோ ஒன்று பண்ணி தலைகீழ பிடிச்சிக்குவான், தெரியுமா? இப்படி தலைகீழ பிடிச்சிக்குவான், அப்படி அடித்து தண்ணி ஊற்றி முதல்ல அள வைப்பான். இனிமேல் நீ அளந்து தான் இருக்கணும் போடுறா. அலறது என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று வேணும் எனக்கு. இந்த வேணும் அனேதே ஒரு துக்கந்தான். அளவைக்கும் வேணும் ஏதாவது எனிதிங் வாண்ட், லைக், ஐ வாண்ட், டிசைர், அதான் பேர். அது மனுஷனுக்கு கண்டிப்பாக அளவைக்கும். அது உலகம் சம்சாரம்னு அதோட சுபாவம் அப்படி இருக்கு. சரி, இப்படியெல்லாம் செஞ்சவன் இங்கே என்ன ஆச்சு? ஏதேஷு பிராஜமானேஷு, இந்த அக்னி ஜுவாலைகளை பிராஜமானவன்னு எல்லாம் பளபளன்னு ஷைனிங்காக இருந்துச்சு இல்லை? அதில் தானே அக்னி ஆகுதி எல்லாம் போட்டு நிறைய நாள் எல்லாம் பண்ணிட்டான். யதா காலஞ்ச, ஓகே, அந்த ப்ராப்பர் டைம்னா அந்த புண்ணியம், உனக்கு புண்ணியம் நிறைய சேரிச்சு இப்போ யதா காலம்னு அந்த ப்ராப்பர் சரியான டைம் வரும்போது ஓகே என்ன பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு வாழ்க்கை முழுசாக இதெல்லாம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த பலம் ஆததாயன்ஹி, கண்டிப்பாக அது கொண்டு போகும். இங்கே ஆததாயனன்னா இட் லீட்ஸ் டு, கொண்டு போகும். ஓகே, யார் கொண்டு போவாங்க, எங்கே கொண்டு போவாங்க, யாருன்னு கொண்டு போவாங்க? சரீரம் இங்கே தான் இருக்கும். லிங்க தேகம் சூக்ஷ்ம சரீரம்தான். ஓகே, அது ஜீவான்னு சொல்கிறோமா, அது யாரோ கொண்டு போவாங்க, எங்கோ கொண்டு போவாங்க. யார் கொண்டு போவாங்க, எங்கே கொண்டு போவாங்க, யாருன்னு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜீவா சரீரம் இங்கே தான். இதில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரம், மனோபுத்தி சித்த அகங்காரானே அந்த சட்டில் பாடி சிதாபாசம் சூக்ஷ்ம சரீரம். அது சூரியஸ்ய ரஷ்மயா, இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்கு, ரேஸ், அது ஒரு அதெல்லாம் தேவதா ரூபமாக. ஓகே, சூரியஸ்ய ரஷ்மயா, சூரியனுடைய அந்த கிரணங்கள் ரூபத்தில் யார் வருவான்? ஏதாக ஆகுதயா. ஏதாக ஆகுதயன்னா இவன் என்னென்ன ஆப்லேஷன்ஸ் எல்லாம் ஆகுதி கொடுத்தானோ, ஓகே, யார் யாருக்கு எந்தெந்த பேர் சொல்லி சொன்னால் அந்தந்த தேவதைகளுடைய ரிப்ரசன்டேட்டிவ்ஸ், கைட்ஸ் வருவாங்களாமா. கைட்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாக ஆகுதய தம் நயந்தி, அவன் கொண்டு போவாங்க. எங்கே கொண்டு போவாங்க? நிறைய நல்ல புண்ணியம் காரியம் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால் அவனை அந்த புண்ணியம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுடுவாங்க. அந்த தேவதைகளுக்கு தான் டிரைவரு, கண்டக்டர் எல்லாருமே. ஆமாம், லோக்கல் எத்தனை பேர் இருப்பாங்க சார்னா? நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே சின்ன லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இத்தனை பஸ்ஸு, இத்தனை கண்டக்டரு, இத்தனை இங்கேருந்து அந்த ராமநாதபுரம் ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பஸ் இருக்கு, எத்தனை பேர் கொண்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க சார், அத்தனை பேர் வருவாங்க. அட்டெண்டன்ஸு, சபார்டினேட்ஸு
தேவதைகளுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அவங்க வந்து நயந்தித்தம் அவன் கொண்டு போவாங்க. எங்கே எத்திர தேவானாம் பதிஹி ஏகா அதிவாசः, எங்கே அந்த தேவத்தை எல்லாருக்கும் நாயகனாக இருக்கிற அந்த இந்திரன், இன்டைரக்டாக சொல்லுது, அந்த இந்திரன் இருக்கானோ அவன் நிவசிக்கிறானோ அந்த இடத்துக்கு அப்படின்னு ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. இங்கே கூட திரும்பி 2 வகையான மார்க்கங்கள் இருக்கு. கொஞ்சம் பகவத்கீதை சமயத்தில் பேசியிருக்கோம். ஒன்று வந்து கிருஷ்ணகதி, கிருஷ்ணன்னா த டார்க் பாத்ன்னு சொல்கிறது. அங்கே கிருஷ்ணன்னா இந்த கிருஷ்ணருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, டார்க் பாத். இந்த ஸ்வர்க்கத்துக்கு போகிறது வந்து கிருஷ்ணகதி, இது டார்க் பாத். அப்போ அந்த கிருஷ்ணகதி பஸ்ஸில் ஏற்றுவாங்க புண்ணியத்தினால. சில பேர்னு வந்து சுக்லகதி அந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து பிரம்மலோகத்து நடுவில் இருக்கிற வேறு லோகங்கள், சொர்க்கத்துக்கு மேலே இருக்கிற லோகங்கள் ஆர் பிரம்மலோகம். ஸோ மொத்தத்தில் பூமியிலேருந்து அப்படி போயிடுவான், பறந்து போயிட்டான். அவனுக்கு வழி தெரியணும் இல்லையா, புதுசாக போகிறான் இல்லையா, அதனால் இன்வைட் பண்ணுறதுக்கு ஆஹ்வானம், இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆள் வருவான். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற ஆள் இல்லை. நீயே சட்டில் பாடி சூஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியல. அதனால இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நினச்சிக்க வேண்டியதுதான், நல்ல கத்தி அடைஞ்சிருப்பார், சாந்தி அடைஞ்சிருப்பார், இப்படியெல்லாம் சொல்லிக்கிறோம். ஏதாவது நல்ல புண்ணியங்கள் பண்ணால் வரும், இல்லை நல்ல அடுத்த ஜென்மாவது வரும். ஸோ அங்கேயாவது போகணும், இங்கேயாவது வரணும், எங்கேயாவது போயிட்டே வந்துகிட்டே இருக்கணும். தவிர விடுதலை விடுதலை இல்லை, இல்லை மோட்சம் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் திஸ் ஓன்லி இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போன மாதிரி. நல்ல இது முன்னாடி வாடகை வீட்டில் இருந்தால் இப்போ கொஞ்சம் சொந்த வீட்டுக்கு போயிட்டோம். எவ்வளோ நாள் சொந்தம் இல்லை, இது முன்னாடி அப்போ எல்லாம் வருமானம் கம்மி சார், அதனால் 1 பெட்ரூம் ஃப்ளாட்டில் தான் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் 2 பெட்ரூம், இப்போது 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு கொஞ்சம் அவ்வளோதான். ஏன் இங்கே கஷ்டமே இல்லையா? ஐயோ பெருசு சார், பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கு. சொந்த வீடுன்னு என்ன சாதாரணமாக, அதுக்கு நிறைய பண்ணணும். வா பெட்டர் ஃப்ளாட்டில் இருக்கிறது பேசாமே. ஆமாம், அது யாரும் மெயின்டைன் பண்ணுற பணம் கொடுத்துட்டா போயிட்டு இருக்கும் இல்லையா. அது வாங்குற வரைக்கும் இந்த சொந்தம் 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 எனக்கு. அதுக்கப்புறம் தெரியும். அதனால் பெரிய சிட்டிஸில் கூட கார் இருக்கிறவங்களும் இதெல்லாம் டிராஃபிக்கு போக முடியாமல் அந்த ஷேர் டாக்ஸிஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கூட அந்த மெட்ரோ வந்ததுக்கப்புறம் அங்கெல்லாம் அங்கே வரைக்கும் போய் கார் அங்கே வச்சுட்டு ஜம்முன்னு அதில் ஏசியில் உட்காந்துட்டாப்பா தூங்கிட்டு போயிடுவார். இங்கே டி நகரில் ஏறிட்டால் தாம்பரத்துக்கு டக்குன்னு போய் இறங்கு. ரிஸ்க் எதுக்கு எடுத்துக்கணும், உட்காந்துட்டா போச்சு. அதுக்குள்ளே பேப்பர் படிச்சுக்கலாம், வாட்ஸ்அப் பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிட்டேன். எது தலைமை நிறைய எவ்வளோ டென்ஷன் சிட்டியில் டிரைவிங் பண்ணுறதுன்னு. சரி, அப்படி தேவானாம் பதிகி இந்திரன் இருக்கிற எப்படின்னா ஏகா அதிவாசா, அவனுக்கு இன்னொரு எதிர் இல்லை. அப்படி இந்திரன்னா அங்கே இந்திரன் ஒரு இந்திரன் தான் இருப்பான். அந்த அப்படின்னா மேலே லோகத்துக்கு இப்போது முக்கியமாக இங்கே அந்த அக்னிஹோத்திரம் இதில் பலம் சொல்லி புண்ணியம் வேணும் எனக்கு இப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிட்டான். அதுக்கு பிறகு என்ன ஆகிடுது, அந்த கூட்டிகிட்டு போகும்போது எப்படி கூட்டிகிட்டு போவான், அப்படி மூஞ்சி காட்டிக்கிட்டு அப்படி எல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களாமா. நீ ஒருத்தர் வந்தியா, இப்போது நாங்களே இங்கே நிறைய பேர் இருக்கிறோம், நிறைய பேர் பெரிய 40-100 ஃப்ளாட்ஸ் இருக்கிறது புதுசு புதுசு ஆள் வருது போகிறதுன்னா சில பேர் பிடிக்காது. வந்தவன் இவன் எப்படி இருப்பானோ என்னமோ, இவனுக்கு அதை இவனுக்கு குடிக்காருன்னா என்ன தெரியாது. தெரியாதில்லை எப்படி இவனுடைய இது என்னன்னு தொல்லை தொல்லை.
அப்படியெல்லாம் மூஞ்சி காட்டி அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல சிரிச்ச முகத்தோட நிஜமாகவே நாட் பிளாஸ்டிக் ஸ்மைல். அந்த ஃப்ளைட்டில் ஏறின உடனே அந்த அழகாக இருக்கிற பொண்ணுகளை வந்து அப்படியெல்லாம் விஷ் பண்ணி பல்லு காட்டி நமஸ்காரம் பண்ணி வெல்கம் குட் மார்னிங் இறங்கும் போது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லலைன்னா அவங்களுக்கு ஜாப் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்களை வந்து நல்லா எந்த விதமாக கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறோமோ தெரியுமா அப்படின்னு இவன் செஞ்ச புண்ணியத்தனை பாராட்டி அவனை பாராட்டி கூட்டிகிட்டு போவாங்க. 6வது காரிகா ஸ்லோகம். ஏஹேஈதி தமாஹுதயः சுவர்ச்சசः சூரியஸ்ய ரஷ்மிபிः யஜமானம் வஹந்தி பிரியாம் வாசம் அபிவதந்த்யः அர்ச்சயந்த்யः ஏஷ வஹ புண்ணியः சுக்ருதோ பிரம்மலோகः. நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு ஏஷா வஹ சுக்ருதா புண்ணியா, நீங்கள் இவ்வளவு புண்ணியம் சம்பாதிச்சிட்டிங்க, அதனால் உங்கள் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நாங்கள் வழிகாட்டி பிரம்மலோகஹானி வார்த்தை வந்ததுங்க. அது இந்த இடத்துல பிரம்மலோகம்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த பெருசாக இருக்கிற அந்த ஸ்வர்க்கம் என்ன பெருசான்னா எவ்வளோ பெருசு சார். அங்கே அர்த்தம் என்னன்னா இங்கே இருக்கிற வசதிகள் எல்லாத்துக்கும் மேலே எல்லாமே அங்கே எத்தனோ மடங்களை வந்து லக்ஸுரியஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே. இங்கே மாதிரி கரண்ட்டு போகிறது, அப்புறம் டவரு கிடைக்கல, கொசு வருது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் பக்கா பர்ஃபெக்ட். அதுதானே அமெரிக்கா அங்கே கனடா போய் அந்த ரோடு எல்லாம் பார்த்து அங்கே டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்களை வந்து எவ்வளோ நல்லா இருக்கு, இங்கே இருந்து போகலாம் அப்படின்னு வரத்துக்கு விரும்பலை. அப்படி யாராவது திரும்பி ஒரு வேளை ஏதாவது காரணத்தில் செட்டில் பண்ணி இங்கே வந்தாச்சுன்னா அவள் படாத பாடுதான். ஏன்னா ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு வந்து இங்கே அட்ஜஸ்ட் ஆக முடியாது. அப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் எல்லாமே, எல்லாம் ஹை குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே. அதுதான் பிரம்மன்னா இங்கே பெருசுன்னு அர்த்தம். எல்லாமே சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே சொர்க்கம்தான். அப்புறம் இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்ன புண்ணியத்துக்காக கூட்டிகிட்டு போகிற இடம். வாங்க வாங்க, அதான் ஏஹி ஏஹி இதி, வாங்க வாங்க, அதுதான் அர்த்தம். அதுக்கு வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசப்ஷனில் நிற்கிற இடத்துல பன்னீர் எல்லாம் தெளிச்சிட்டு என்னது தளித்து தெளிக்கிறது தெளிக்கிறது ஸ்ப்ரிங்க்லிங். அது அப்புறம் அங்கே ஒரு ஸ்வீட்டு கலக்கண்டை எல்லாம் வச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாம் அப்படி. ஸோ வாங்க வாங்க, ஏஹி 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 ஏஹி, வாங்க 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 அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போங்களாமா நல்ல சிரிச்ச முகத்தோட. ஓகே. பிரியம் வாச்சம் வதந்திய, பிரியமான வார்த்தைகளை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்களாமா. அங்கே நல்லா இருக்கும் ரொம்ப, உங்களுக்காக அது எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ஏதாவது காரியம் கல்யாணம் அது எல்லாத்துக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பந்துகளை வரும்போது அப்படி தான் எதிர்பார்த்தோம் கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. பிரியம் வாச்சம் அபிவதந்திய. அப்புறம் அர்ச்சயந்தியா, அர்ச்சயந்தியன்னா
பாத பூஜை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க. எப்படி இதோ நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு இவ்வளோ பலம், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க. யார் கூட்டிகிட்டு போகிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சுவர்ச்சசா ஆகுதய, அந்தந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற இன்விசிபிள் பல பல தேவதைகளுடைய அட்டெண்டன்ஸ், அவங்களும் தேவதா ரூபத்தில் இருக்கும் அந்தந்த இடத்துலேருந்து வர. ஓகே, அதெல்லாம் வந்து ரஷ்மிபிஹி சூரியஸ்ய அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி சூரிய ரஷ்மி ரூபத்தில் அதிலிருந்து என்ன எதுக்குன்னா காந்திக்காக சூரிய ரஷ்மின்னு சொல்கிறோம். பிரயாணம் அங்கேருந்து வர்றதுக்கு அது மூலமாக வந்து அப்படி. ஸோ ஹாப்பி கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே அந்த புண்ணியம் சம்பாதிச்ச சொன்னபடி காமிய கர்மம் அதெல்லாம் செஞ்சவனுக்கு பலம். சரியா? அதனால் இங்கே எதிர்பார்த்து ஏதாவது கர்மங்கள் பண்ணால் கூட இப்போ சொன்ன மாதிரி நமக்கு திருப்தி இருக்கிறது இல்லை. பணம் செலவு பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம், பலம் உடனே டக்குன்னு தெரியாது, எதிர்பார்க்குறோம். அது வந்துச்சே இல்லைன்னு தேடுறதுக்குள்ளே இங்கே வேறு மனசு நம்ம இன்னொரு பக்கம் போயிடும். இன்னொரு பக்கம்னா சுகத்தில் போகும், இல்லைன்னா வேறு கஷ்டத்தில் போகும். அன்றைக்கி செஞ்சது அது வந்துச்சே இல்லைன்னு கணக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை, செக் பண்ணுறதுக்கு. ஆனால் பண்ணுவோம், பரவாயில்ல. அப்படி பண்ணி தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் ஒரு திருப்தியோட. கடவுள் இருக்கா, பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன். பட் இங்கே வந்து எண்ட் ஆஃப் தி லைஃப் அந்த புண்ணியம் பரிபக்குவமாகும்போது அப்படி இல்லை, சொர்க்கம். சரி, இப்படி சொல்லி 4, 5, 6 நல்லா இருக்குது, பாசிட்டிவாக சொல்லிட்டாரு. இப்போது 7லேருந்து 10 வரைக்கும் இதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ் என்ன தெரியுமா? உங்கள் மாஸ்டர் முன்னாடி சொல்லியிருப்பார் கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போதே. முதல் நாள் பேசும்போதே சொல்லியிருப்பார் 3 விதமான கர்மா, 3 விதமான தோஷங்கள், தோஷத்ரயம். இன்ட்ரடக்ஷன் 1ல் பேசியிருக்கோம் இல்லையா, தோஷத்ரயம். அப்போது துக்க மிஸ்ரிதத்துவம், அப்புறம் அசந்திருப்திகரத்துவம், பந்தகத்துவம் அனி 3 தோஷங்களை பற்றி சொன்னோம் எல்லா கர்மத்திலையும். இப்போ அதோடைய கொஞ்சம் விவரணை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே நமக்கு விவரமாக வரப்போகிறது படிக்கிறோம். 7வது மந்திரம் 7லேருந்து 10 வரைக்கும் ரொம்ப முக்கியமான இது. முன்னாடி சொன்னதெல்லாம் கதை நல்லா தான் இருக்கு சார், அப்படி எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்ம கூட்டிகிட்டு போவோம், அங்கே எப்படி இருக்குமோ புது இடத்துக்கு போகிறோம். प्लवा हेते अध्रुडा यज्ञरूपाः, हेते अध्रुडा यज्ञरूपाः अष्टादशोक्तम् अवरम् एषु कर्मा एतच्छ्रेयो एतच्छ्रेयः ये अभिनन्दन्ति मूढाः जरामृत्युं ते पुनरेवापि यन्ति। இங்கே உபனிஷத்து இந்த ஆச்சாரிய அங்கீரசர் வார்னிங் கொடுக்குறாங்க, ஸ்ட்ராங் வார்னிங். முதல் என்னன்னா காமிய கர்மன்னு நிந்த பண்ணுறாங்க, கிரிட்டிசைசிங் ஆர் ஷோயிங் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் காமிய கர்மா. இப்படியெல்லாம் ஏதோ ஆசிச்சுட்டு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுற இந்த கர்மத்தில் இருக்கிற குறைகள் பாரு. ஓகே, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த காமிய கர்மா. அப்படி சொல்லும்போதும் என்ன அர்த்தம்னா ஞானத்துக்கு வழி கொடுக்காத, வழி காட்டாத ஞான ரஹித கர்மா. காமிய கர்மன்னு அதுதானே. எதுனா நிஷ்காம கர்ம பண்ணியிருந்தால் சித்தசுத்தி வரும், சித்தசுத்தி வந்திருந்தால் ஞானத்துக்கு அர்ஹத்தை வரும், ஞானத்துக்கு அர்ஹத்தை வந்தால் ஞானம் வரும், ஞானம் வந்து மோட்சம் வரும்.
அது பர்மனெண்ட் சொல்யூஷனு. இதெல்லாம் தற்காலம் டெம்பரரி. அதனால ஞான ரஹிதமான கர்மனை நிந்த பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? முதல் கொஞ்சம் விஷயங்கள் இங்கே கேளுங்க, அதுக்கப்புறம் அர்த்தத்தோடு சேர்த்துக்கிறேன் நான். இந்த நெகட்டிவ் அதில் இருக்கிற குறைகள் ஆல்ரெடி நம்ம முதல் நாள் பேசியிருக்கோம். 3 தோஷங்களை பற்றி பேசியிருக்கோம். துக்க மிஸ்ரி தத்துவம்னு சொன்னால் என்னென்னா, ஆர்ஜன துக்கம் ஞாபகப்படுத்துறது முக்கியம். சம்பாதிச்சுக்கிறது கஷ்டப்படணும். பாருங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணலன்னா சரி போனால் போட்டோன்னு பார்த்தா எனக்கு இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட நஷ்டம் வருமான்னு இல்லையா? ஆர்ஜன துக்கம், அதை சம்பாதிச்சுக்கிறதுக்குள்ள பல கஷ்டம். அப்புறம் ரக்ஷண துக்கம் வந்துச்சு, அது என்ன பர்மனெண்ட்டாக என்ன? புண்ணியம் மேலே போனதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கு ஒரு க்ஷணம் ஒரு சொட்டு அமிர்தம் கொடுப்பாங்க. அங்கே குடிக்கிற கோலா என்ன தெரியுமா? அமிர்தம். நார்மல் கோலா இல்லை. ஒரு ட்ராப்பு டெபிட் கார்டில் பணம் என்ன புண்ணியம் டெபிட் கார்டில் குறையும். அது குறையிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, தெரியாதாமா. என்ன அவ்வளோ ஆனந்தம், ஆஹா ஓஹோ அம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா வாட் நாட் இப்படியெல்லாம் இருக்கும். டயர்ட்னஸ் கிடையாது, வியாதி கிடையாது, பசி கிடையாது, அப்படியெல்லாம் இருக்குமா? அப்போ என்ன ஞாபகம் வரும்? ஒன்றும் வராது. இங்கே அப்பப்போ வியாதி வந்தாத கடவுளுக்கு ஞாபகம் வரும். கடவுளே வலிக்குதே, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இல்லைன்னா யாருக்கு ஞாபகம் வரும்? அங்கே டெபிட் கார்டு புண்ணியம் குறையும். ஒரு நாள் திடீர்னு இடம் காலி பண்ணன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நல்லதாக விட்டுட்டிங்க, இப்போ என்ன இடத்து காலி பண்ணு, முடிஞ்சு போச்சு. ஐயோ திரும்பி போ, பரவாயில்ல, புண்ணியம் செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்தாலும் திரும்பி மனுஷலோகத்துக்கு தான் போவேன். அங்கே போய் திரும்பி ஆரம்பிச்சுக்கோ. அது காப்பாற்றுக்கிறது துக்கம் இருக்கு இல்லையா? அப்புறம் அங்கே அக்கௌண்ட் அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருந்தால் இன்னும் துக்கமாக இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஒரு கூல் ட்ரிங்க்கு இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஜூஸ் கடையில் போய் வாங்கிட்டு உட்காந்துட்டேன். அது வேறு ஒரே வாட்டி குடிச்சிருது. இப்படி ஸ்ட்ராவில் குடித்தா நல்லா இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராவில் குடிக்கணும்னா இப்படி தான் வைக்கணும், வாய் இப்படி தூக்க முடியாது. அப்படி குடிக்கும்போது அங்கே லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ அந்த ஜூஸ் குடிக்கிற ஆனந்தம் இல்லை. ஐயோ தீந்து போகிறது. குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் அப்படி தான், அவனுக்கு ரொம்ப கவலை. அதனால் நக்கு கொஞ்சம் சாப்பிடுவான். அந்த குச்சி வைக்க கொடுப்பானா, விரும்பலை, தீந்து முடிய போகிறது. அது ஒரு துக்கம். ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுற, இன்னொரு பக்கம் துக்கம் இருக்கு. அதனால் அங்கே அக்கௌண்ட்டு காட்டல, போனால் போட்டோன்னே அவனுக்கு தெரியாமல் வச்சுட்டான். அதனால் விய துக்கம். அதனால் இங்கே சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறைய இந்தியாவில் நம்பர் 1 புல் இந்த புலியன் மார்க்கெட்டை பார்ப்போம். டக்குன்னு போயிட்டான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்கள் எல்லோரும் ஞானிகள் எல்லோரும் நியூஸ் பார்க்க மாட்டீங்க. சரி, அப்புறம் தெரியும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. கோடானு கோடி மில்லியனர்ஸ் என்ன இருக்கு அப்படி. சரி, அப்போ என்ன? அது 3 ஞாபகப்படுத்த. யதா கர்மா ததா பலம். இதில் டிஃபெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். யதா கர்மா ததா கர்ம கூட இங்கே நான் இது செய்கிறேன், அக்னிஹோத்திரம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், அப்புறம் இல்லைன்னா வாத்தியானம் கூட்டு பண்ணுறேன், பரிகார பிராயஷ்சித்த கர்மம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் நல்லாவேன்னு சொன்னால் கூட
குவாலிட்டேட்டிவ்லி குவான்டிடேட்டிவ்லி அது எப்பவுமே ஃபைனைட் டிஃபெக்ட் இருக்கு. புரியுது இங்கிலீஷ் வார்த்தை? அதோடைய குவாலிட்டிக்கு என்ன சொல்லணும்? அதோட தரம். ஆமாம், பொருள் வாங்குவதோட தரம் பார்ப்பேன், குவாலிட்டி. அப்புறம் அதோட குவான்டிட்டி கூட, அளவு கூட இது நித்தியமாக ஒரே மாதிரி இருக்காது. ஃபைனைட் அதுக்கு பேர். அதில் குறை இருக்கும் எப்பவுமே. அதனால என்னென்னது எல்லாம் திரவியலோபம், மந்திரலோபம், கிரியாலோபம், எல்லாம் லோபம்னா டெஃபிக். நம்ம வாங்குகிற பொருள் எல்லாமே பண்ணுறதுக்கு எது அதெல்லாம் சரியான பொருள் கிடைக்காது. இப்போ 10 நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஆவியன் மில்க் பேக்கெட் கொண்டு போய் அந்த பிரதோஷம் அன்னைக்கு அந்த சிவன் நெத்தி மேலே போட்டா பாபம். அது வேறு ஜில்லுன்னு போட்டா தப்பிச்சிட்டார் அவர். கடவுள்னால அவருக்கு சளி பிடிக்காதாமா. திரவியம் சுத்தமான மஞ்சள் கிடைக்காது, சுத்தமான எதுவுமே கிடைக்காது, எல்லாம் திரவிய லோகம். சொல்கிற வாத்தியார் மந்திரம் சரியாக சொல்கிறாரா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா அவருக்கு அவசரம். இப்போ என்னென்ன இருக்கிற கோல்டு செயின் லாக்கெட்டு பத்தாதுன்னு வேறு ஒரு லாக்கெட்டு தொங்க வச்சுட்டு வருவார், செல்ஃபோன். அப்புறம் நடுவில் அவர் அது பேசிட்டு வந்துட்டுருக்கேன் மாமி, இங்கே 5 நிமிஷம்தான். இப்படியெல்லாம் பண்ணால் அப்புறம் பண்ண வைக்கிற எஜமானி அவருக்கு எத்தனை ஃபோன் கால்ஸோ நடுவில். ஃபோன் கால் வந்ததோ இல்லையோ, ஃபோன் கால் வந்துடுமோ, வந்துச்சு எனக்கு. இவர் விடமாட்டுறார் வாத்தியார் கொஞ்சம் நேரம் கூட. கொஞ்சம் பாடுடி பாடு அப்படியே நீ டிஸ்டர்பன்ஸ், ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு. ஸோ எல்லாமே பண்ணுறவனுக்கு உள்ள குறை, பண்ண வைக்கிறவனுக்கு உள்ள குறை, பொருட்கள் சுத்தமாக இல்லை. ஓகே, திரவிய சுத்தி, ஸ்தல சுத்தி, வாக் சுத்தி, இன்னும் மனசுத்தி பண்ணுற அந்த விதானம் கூட பரவாயில்ல. ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, அக்ஷதை போடுங்க. அது என்ன தங்கம் புஷ்பம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ஷத்தை எங்கே அதுக்கு இது பொருத்தம்? ஏதோ கொஞ்சம் தங்கம் புஷ்பம்னு சொல்லி வெள்ளி புஷ்பமாவது கொடுக்கணும் இல்லையோ? அப்புறம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, வஸ்திரம் என்ன அவர் எடுத்துக்கிட்டு கை கடுக்க வேண்டாமா? காலு கடுகினதுக்கு டைம் கொடுக்குறேன். என்னது முடிச்சுடணும், அடுத்த அங்கே போகணும், அது பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணால் இது பலிக்குமா நினைக்கிறீங்களா? குறை சொல்லலை, அப்படின்னு பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அதான் சொன்னானே, அசல் பண்ணாமல் இருக்கிறது போது இது பண்ணு பரவாயில்ல. இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வீட்டில் நடக்கும்போது அந்த பார்ப்போம், வாத்தியார் அப்படி இப்படி பார்க்காதுங்கோ. எங்கள் கிளாஸில் இப்படி சொல்லிட்டார், ஃபோன் பேசக்கூடாது, அவ்வளோதான், திரும்ப அடுத்த வாட்டி வரமாட்டார். அங்கே இப்படிலாம் சொல்கிறாங்களா? அப்படியானே என்ன அடிக்க வருவான். கும்மன் இருங்க, தெரிஞ்சு அப்படி இருங்க, அவ்வளோதான். பார்க்குறீங்களா இல்லையா? எப்படி நான் பெருமாள் கோயிலுக்கிட்ட போகிறேன், அந்த அந்த ஒரு கோவில், அங்கே யாரும் கூட்டம் இல்லை. அப்போ தானே வருவாங்க கோயிலுக்கு, நிறைய கூட்டம் எல்லா கோயிலுக்கு வருதில்லை. இப்போ அங்கே இருக்கிற அந்த கோவில் ஏதோ கொஞ்சம் பேர், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் வருவான். அது மாதிரி அங்கே பூஜைக்கு உட்கார்ந்தவர் அவருக்கு என்ன பண்ணுறது, போர் அடிக்கும். பெருமாளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு வாசலில் ஃபோனு இப்போ எல்லாருக்கும் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்க மாட்டேன். அரே கோவிலில் பூஜைக்கு சுவாமிக்கு முன்னாடி வந்திருக்கேன், இங்கே நான் அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு, அவர் நாமமே சொல்லிக்கிட்டு உட்காரலாம் இல்லையோ, அப்புறம் வீட்டு போய் பார்த்துக்கலாம் இல்லையோ, அங்கேயே உட்கார போகிறேன், 8 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்னொரு இடத்துல நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு பார்க்குறார், பெருமாளும் படிக்கிறார். அது அவரே இப்படி திரும்பி என்னை அங்கே உட்காரணும், அந்த படிக்கட்டு உட்காருவேன், பெருமாள் அங்கே இருக்கு, அவரும் 2 பேர் சேர்ந்து படித்தோம். நீங்கள் சொல்லுங்க,
இப்படியெல்லாம் இருந்த இது என்ன பக்தி? அந்த சமயத்தில் அது அதுக்காக இருக்கணும் இல்லையோ? இப்படி ஸோ பல வகைய குறைகள் இருக்க பார்த்தீங்களா? அதனால இத்தனை டிஃபெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நானும். நீங்களே கவனிச்சுட்டு உங்களுக்கே தெரியும். நம்மளே போகிறோம் ஒரு இடத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம். எவ்வளோ டென்ஷனு, எவ்வளோ வேவரிங்கு, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனும். ஓகே, மந்திரம் நமக்கு அர்த்தம் தெரியாது. அவர் கல்யாண மந்திரம் படிக்கிறாரா, சாவு மந்திரம் படிக்கிறாரா நமக்கு தெரியாது. பண்ண மாட்டாங்க யாரும், அப்படி சொல்கிறேன். அப்புறம் நமக்கு எல்லாம் ஒரே சவுண்டு தான். எது ஒன்றும் புரியல, சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லது, குழந்தைங்களுக்கு பசிக்குதாமா, இப்படி தான் இருப்போம். அப்புறம் யார் வந்தால் நம்ம கூப்பிட்டோம், அப்படி இப்படியா. சுவாமினே பார்க்கல. சுவாமி அதெல்லாம் புரியணும். நீ ஒன்று சுவாமி மந்திரம் சொல்லிக்கலாம் இல்லையா? நாராயண நாராயண. கொஞ்சம் நேரமாவது இந்த காரணம் இச்சாவது. கோவிலுக்கு போனான் அப்படிதான், ஏதாவது ஸ்பெஷல் பூஜை பண்ணுறதுக்கு உட்காந்தான் அப்படிதான், எல்லா இடத்துலையும் இப்படி தான். இப்படிப்பட்ட மனசு குறை, அப்படிப்பட்ட உடம்பு உட்கார முடியாது. ஆமாம், கீழே உட்கார முடியாது சில பேருக்கு. அப்புறம் உட்காரணும் ஸ்டூல் மேலே, சேர் மேலே, எப்படியா உட்கார. இப்படி பண்ண வைக்கிற பற்றி சொல்லிட்டேன். இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது என்னதான் பலன் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அங்கே போனதுக்கப்புறம் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் காமிய கர்மங்கள் எல்லாத்துலேயும் இத்தனை டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதே சித்த சுத்திக்காக பண்ணும்போது இந்த டிஃபெக்ட்ஸ் ஒரு வேளை இருந்தால் கூட அந்த டிஃபெக்ட்ஸ் won't affect you. அதுதான் மெயின் பாயிண்ட். அதனால் என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்குலேருந்து இதே இப்படி சொல்லிட்டு, காமிய கர்ம செய்யாமல் செய்யறதெல்லாம் செய்ய நிஷ்காமமாக சித்த சுத்திக்காகன்னு சொல்லி பண்ண. அது உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிம்மதி கொடுக்கும் இங்கே, அப்புறம் மோட்சம் கொடுக்கும். சரியா? ஏன்னா அப்புறம் இப்போ அங்கே சொர்க்கம் பற்றி பேசியிருக்கோம். இந்த மந்திரத்தில் என்ன சொல்ல போகிறதுன்னா, இங்கே శాశ్వతமான స్వర్గం అనేది ஒன்றும் இல்லைப்பா. இது வேறு மதங்கள் சொல்கிறது எட்டர்னல் ஹெவன். போய் வேதம் உபனிஷத்து கிளியர் சொல்றது சாஸ்வதமான. இப்படி தான் சொல்லிட்டேன். டெபிட் கார்டு புண்ணியனால போனேன், அப்புறம் புண்ணியம் தீர்ந்து போது நாங்கள் இருக்க முடியாதுன்னு. இட் இஸ் லைக் ஏ வாட் யூ ஏர்ன் மணி. அது 5 ஸ்டாரில் ஹோட்டலில் பில்லு கட்டுற வரைக்கும் நல்ல அங்கே இருக்கலாம். இனிமேல் போதும், நம்ம பட்ஜெட்டு தாங்காதுன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது இருக்குது. அப்புறம் இந்த கர்ம காமிய கர்ம செய்யும்போதே அதில் இன்னொரு 2 விதமானது இருக்குது. ஓகே, ஒன்று சாமானிய கர்ம, இன்னொன்று உபாசனா சகித கர்மா. இந்த பாயிண்ட் புதுசு, பட் உங்களுக்கு ஈஸியாக புரியுறது விஷயம். உபாசனா சமுச்சய காமிய கர்மா. இப்படி என்னன்னா, அந்த காமிய கர்ம செய்யறதுக்கு கூட சாமானியமானது. அதுக்கு முன்னாடி அந்த உபகர்மான இடத்துல சிலதுக்கு உபாசனை. அப்படி என்ன அர்த்தம் என்ன? இப்போது உதாரணத்துக்கு நான் 2-3 சொல்கிறேன். யாக அங்க உபாசனானி, இதுக்கு பேர். ஒரு யாகம் பண்ணணும்னா அது அங்க, அதனால உபகர்மன்னு சொல்லிட்டேன். அங்க என்னது உபாசனை சேர்ந்ததாக இருக்கும். அதையும் பண்ணணுமா? பண்ணலன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய பலம் இருக்குமா? உதாரணத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் புண்ணியம் கொடுக்கும். பாராயணம் புண்ணியம் கொடுக்கும். ஆனால் அந்த பாராயணம் விஷ்ணு சஹஸ்ரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் நிறைய மடங்கு புண்ணியம். அப்புறம் அந்த பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அத தியானம் புரிஞ்சுக்கணும். அத பாராயணம் கிடையாது, தியானம். க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைகதே மௌத்திகானாம். அதெல்லாத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கண்ணு மூடி ஹிருதயத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனு பார்க்கணும். அத தியானம்.
అది ఉపాసన. అది பண்ணி நீ பாராயணம் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிசல்ட். ஸோ இப்படி இன்டென்சிட்டி ஆஃப் தி உபாசனா, இன்வால்மெண்ட் ஆஃப் த மைண்ட் அண்ட் தி எஃபெக்ட் ஆஃப் தி கர்ம பலம் மோர். புரியுறதா விஷயம்? அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தை கூட எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தியானம் அப்படி சொல்லிட்டு சிந்தூராருண விக்கிரகம் படித்து முடிக்கூடாது, பாராயணம் இல்லை. அதே சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்க மௌலி ஸ்புரது. மனசு லயிச்சு போனோம், அம்பாளுடைய பாதங்க அம்பாள் ரூபத்தில் லயிச்சு போனோம். அர்த்தம் தெரிஞ்சப்போ ருத்ரம் எல்லாத்துக்கும் இருக்கு. ருத்ரத்தில் லகுன்யாசம் முதல் ஆரம்பம். அங்கே ஆரம்பத்தில் ஒரு தியான ஸ்லோகம், அந்த லகுன்யாசனில் முடிச்சு எண்டிங்கில் ஒரு தியான ஸ்லோகம். முதல்ல சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவத்கிரகம் கங்காதரம் தசபுஜம். எண்டிங்கில் ஆபாதால நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்புரத். ரொம்ப ஆழமான அர்த்தத்தோடு கூடி இருக்கிறது. அப்படி தியானம் பண்ணி எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படி. அதனால இந்த மாதிரி எதுக்கு சொல்லிட்டு தாரதமியம் இங்கே இருக்கு. அப்போது இதுக்கு வந்த புண்ணியம் கூட அங்கே போகிறாங்களே, நிறைய பேர் நேர்த்திட்டாங்க பஸ்ஸில். எல்லாருக்கும் ஒரே லெவல் புண்ணியம் சார். டெபிட் கார்டு புண்ணியம் இன்னொன்று, அவன் அக்கௌண்ட்டில் வேறு உன் அக்கௌண்ட்டு வேறு. அது எப்படி ஒன்றா இருக்கும்? இவங்க பேங்க் அக்கௌண்ட்டு இவங்கள பேங்க் அக்கௌண்ட் வேறு வேறு எல்லாருக்கும். அங்கே இருக்கிற இது கூட வேறு, ஒரே மாதிரி இருக்குது சார். கரெக்டாக இல்லை? அப்போ புண்ணியம் கூட வேரி ஆகிறதுனால போன இடம் ஒன்றாவாக இருந்தால் கூட அங்கேயும் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, லாஸ்ட் ரோ. உனக்கு 500 ரூபாய் டிக்கெட்டா, லாஸ்ட் ரோ உட்காரு. புண்ணியம் உள்ள புண்ணியம் அவ்வளோதான். ஆனால் உள்ளே விடுவான் எல்லாருமே. அந்த ஹாஸ்டலில் உட்காந்து பார்த்தா யார் டான்ஸ் ஆடுறான்னு கூட தெரியாது, இல்லையா? கரெக்டாக எனக்கு முன்னாடி ஒரு வைரமாக இருக்கிறவன் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாடு. ஏன் அங்கே வைரமாக இருக்கிறவன் வரமாட்டேன்னு நான் வருவான். அப்புறம் எல்லாருக்கும் அதே விதமான ட்ரீட்மெண்ட் இருக்காது பாருங்க. இருக்கிற இடம் ஒன்று தான், ஆனால் தாரதமியம் இருக்கு. எல்லாரும் ஒரே வாட்டி அனுப்ப மாட்டான். ஒரே நாளில் பஸ் ஏறி வந்தால் கூட சார், ஒரே பஸ்ஸில் ஒரே நாளில் ஏறி வந்தோம் சார், திரும்பி எல்லாரும் சேர்த்து பேசாது கிளம்பு, ஒன்றும் பேச முடியாது. அவ்வளோதான் கதை, உன்னோட புண்ணியம் தீர்ந்துச்சு, கிளம்புவியாம், பேசாத. தாரதமியம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இங்கே இருக்குல்ல தாரதமியம் இருக்கு, நமக்கே தெரியும். அதனால் நம்மளா பெருசாக வச்சுக்காமே, அந்த மைண்டு சிம்பிள் சின்ன விதமாக பூஜை பண்ணாவே போதும். அதில் இருக்கிற ஆனந்தம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பலதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணி அப்புறம் டைடாக ஆயாசம் வந்து அப்புறம் தூக்கம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். எதுக்கு அதெல்லாம் வேண்டியது? என்ன? மனசாந்தி, திருப்தி வேணும் பண்ண அப்போவே. ஸோ இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. அதனால ஸோ காமியகர்மல இத்தனை கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருக்கானே தெரிஞ்சுக்கணும். இப்போ பதங்களுடைய அர்த்தம் பாருங்கோ, என்ன சொல்கிறான்? இந்த ஏதே அஷ்டாதச யக்ஞ ரூபாக, நான் எங்கேருந்தோ வார்த்தை எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தேடுறது கஷ்டம், அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் சில வாட்டி அன்வயத்துக்காக அப்படி சொல்லணும். சரி, முதல்லையே சொல்லி ஆரம்பித்து அந்த வார்த்தை அது உங்களுக்கு சொல்லலாம். சரி,
இந்த கர்மங்கள் இருக்கே, இந்த அக்னிஹோத்திரம் அது இல்லை, இன்னும் இங்கே வந்து பெருசாக ஒரு கர்ம பண்ண வைக்கிறோம், யக்னம் யாகம் பொதுவாக. அது எல்லாத்துக்கும் கூட மொத்தம் அது நடத்தணும்னா 18 பேர் வேணும். அஷ்டாதச ஏதே அஷ்டாதச யக்னரூபாக. ஓகே, இந்த யக்ன ரூபத்தில் இருக்கிற இந்த கர்மங்கள் எல்லாத்துக்கும் 18 பேர் வேணும். என்ன சார் 18 பேருன்னா, அந்த அக்னி குண்டம் இருக்கு, அதுக்கு 4 பக்கம் 4 வேதங்களுக்கு சேர்ந்த 4 வாத்தியார்கள் உட்காரணும். 16 ஆகிப்போச்சு. அந்த 4 குரூப்ஸுக்கு தனிப்பட்ட பேர் கூட இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்லலை, நான் சொல்கிறேன். முதல்ல வந்து அந்த ரிக்வேதத்துக்கு சேர்ந்த அந்த கணத்துக்கு பேர் ஹோத்ரு கணஹ. ஹோத்ரு கணஹ. அப்புறம் யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த அந்த 4 பேருக்கு வந்து அத்வரியு கணஹ. ஓகே, சும்மா கேட்டுங்க, அது நமக்கு இன்னும். அப்புறம் சாமவேதத்தை சேர்ந்த 4 பேர் உட்காந்து உத்காத கண, உத்காத்ரு கண கணஹ. அப்புறம் அதர்வண வேதத்தை சேர்ந்த 4 பேருக்கு வந்து பிரம்ம கணஹ. இப்படி 16 பேர் இருக்கணும். அப்புறம் அது செய்ய வைக்கிற அதுக்கு ஒரு எஜமானி, அப்புறம் எஜமானுடைய பத்னி இருக்கணும். எஜமானனுடைய பத்னி இல்லாமல் அந்த யக்ன யாகம் பண்ண முடியாது, பண்ணான்னு பலம் வராது, பண்ணக்கூடாது. இப்படி அதில் இன்னும் நிறைய இருக்கும். இங்கே கொஞ்சம் ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே உபனிஷத்து அஷ்டாதசான்னு சொன்னதுனால இன்னும் சொல்லணும்னா கருப்பு முடி இருக்கிறவன் தான் பண்ணணுமா. அது ஏன் அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் இப்போ பேசிட்ட டைம் ஆகிடும். அப்படின்னா சீக்கிரமாக 40 வயசில் அதெல்லாம் முடிச்சுக்கோ, முடி வெள்ளை ஆகும்போது அதெல்லாம் விட்டுடுன்னு அர்த்தம். இப்போ அப்படி இல்லை, சின்ன வயசுல நிறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால தப்பிச்சுட்டு இப்படி வந்தேன். நிறைய இப்படி தாங்க முடியாது, அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு எல்லாம் கொஞ்சம் ஒட்டி கொடுத்துட்டு அப்படி கொடுத்து பரவாயில்ல, அதுக்கு இது வச்சுக்கோ பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு பண்ணிட்டு போகணும். அதனால் பலமும் வராது. எல்லாம் அப்படி தான் இருக்கு. வாழ்க்கையில் ஒரு வாட்டி நடக்கிற அந்த கல்யாணம் கூட அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணன்றேன். எங்களுக்கு ரிசப்ஷனும் ஃபோட்டோகிராஃபி முக்கியம் சுவாமி. இந்த அக்னிஹோத்திரம் இதெல்லாம் இப்படி அவ்வளோதான். இந்த காலத்துக்கு அப்படி எல்லாம் இருக்கு, என்ன பண்ண முடியும். சரி, மொத்தத்தில் அப்படிப்பட்ட அந்த சொன்னப்பட்ட உக்தம் ஏஷு, அந்த 18 பேர் உட்கார்ந்துட்டு செய்கிற அந்த யக்னம் யாகம் கர்மா பெருசு அதெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்ற அது எல்லாமே ஏஷு அவரம் கர்மா, அதெல்லாம் அல்பமானது, கஷ்ட நஷ்டங்களோடு கூடியிருக்கிறது. ஓகே, அவரம் கர்மன் அதெல்லாம் காமியத்தினாலது செய்கிற கர்மன்னு வச்சுக்கோங்க. அவரம்னா லோயர்னு அர்த்தம். ஓகே, அதனால் எப்படி சொல்கிறோம், இப்போ பாராயணம் உபாசனை தியானம் பண்ணாமல் செய்கிற பாராயணம் வந்து அவரம் கர்மா. அப்போது அங்கே கூட மொத்தத்திலே அது அவரம் கர்மா. அவரம்னா லோயர். அதனால என்ன லோயர் என்னன்னா முதல் பாரு, இது எல்லாமே அத்ருடாக ப்ளவாக, இது எல்லாமே அசாஸ்வதம். உதாரணம் கொடுக்கறது உபனிஷத்து எப்படின்னா, இந்த மிதை சின்ன மரம் எல்லாம் வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது தெப்பம் பண்ணுவான் இல்லை, சின்னது ஒருத்தர் உட்காரலாம், அவ்வளோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே மீன் பிடிக்கலாம். ஓகே, ஸ்மால் தொன்னை மாதிரி இருக்கிற இது சின்னதாக இருக்கும். ஒருத்தர் அப்படி இப்படி போகலாம். ரொம்ப வேகமாக இருக்கிற பெரிய நதியில் அப்படியெல்லாம் போக முடியாது.
அப்படி குட்டி அந்த சுவாமின்னு கூட அந்த குளத்தில் அப்படி எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மரம் வச்சு வந்து பண்ணுறான். அது எத்தனை பேர் இருக்கணும், கொஞ்சம் அது பெருசாக பண்ணதான் அது கொஞ்சம் பேர் நிற்பான் அதுவே. பட் பொதுவாக இங்கே வந்து அத்ருடாகன்னா அஸ்திரம், அது ஸ்டடி கிடையாது. இன்னும் சொல்லணும்னே இந்த டிவியில் அதெல்லாம் இந்த விளையாட்டுக்கு ஆடுறாங்க பாருங்கோ, அப்படி ஒரு சின்ன பிளாங்க் தான் ஒரு இருக்கும், அது மேலே அப்படியே அந்த அலையில் மேலே சமுத்திரம் போய் இப்படி எல்லாம் போய் அப்படி எல்லாம் வருவானே, ஃப்ளோட்டு, அதுக்கு பேர் ஃப்ளோட். அப்படி அந்த பலகீனமாக நிச்சலத்துவம் இல்லாமல் ஸ்டடினஸ் இல்லாமல் வீக்காக இருக்கிற அந்த ப்ளவாகன்னா இந்த கர்மா எது பலம் முடிஞ்சு போயிடும், பலம் வரும் முடிஞ்சு போயிடும். விநாசநாத் என்றார் சங்கரர். ப்ளவாகன்னு சொன்ன which has got the end, முடியும். ஸோ அப்படிப்பட்ட அத்ருடாக ப்ளவாக ஹி உண்மையாக சொல்லணும்னா இது எல்லாமே கர்மடைய ஸ்வபாவம் என்னன்னா பரிச்சின்னம், விநாசம், அப்படி முடிஞ்சிடும். விநாசம்னு முடிஞ்சிடும், டைம் இருக்கு, அதுக்கு சாஸ்வதம் இல்லை. அழகா நம்ம ரமணர் சொன்னார் இல்லையா உபதேசசார ஆரம்பத்திலேயே, கர்த்ருராக்ஞயா பிராப்யதே பலம், நீ செஞ்ச புண்ணிய பாபங்களை தகுந்த மாதிரி அந்த ஈஸ்வரன் வந்து அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி உனக்கு அந்தந்த இதில் ரிலீஸ் பண்ணி, கர்த்ருராக்ஞயா பிராப்யதே பலம். கர்ம கிம் பரம் அத்ருடா ப்ளவாக, அது சாஸ்வதம், அது எப்படி பரமமாகும், அது எப்படி மோட்சம் கொடுக்கும்? சில பேர் அதுதான் சொர்க்கத்துக்கு போகிறத மோட்சம் அண்ணா அவங்களை திட்டும் அடுத்த 8வது ஸ்லோகத்தில். எப்படி மூடாக, அங்கே இல்லை, இங்கே இருக்கு மூடாக. அதனால் கர்த்ருராக்ஞயா பிராப்யதே பலம். அப்போது கர்ம கிம் பரம், கர்ம எப்படி பரமமாகும்? கர்ம கிம் பரம் தத் ஜடம், பகவான் ஜடம்னு உபயோகப்படுத்துகிறாரு. இங்கே சங்கரர் வந்து அது விநாசனம் இருக்கிறது. அத்ருடாக அஸ்திரமானது, அசாஸ்வதமானது, அந்த சின்ன கப்பல் போட்டு மாதிரி பிரவாகம். ஆதிகாரன் அடுத்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். ரமணர் சொன்னது கிருதி மகோததோ, இந்த கர்ம అనేది இருக்கு, கிருதி கர்ம అనేది வந்து பெரிய கடல் மாதிரி, மகா உததி. கிருதி மகோததோ பதன காரணம், பதன காரணம் என்ன? அது முடிஞ்சு போய்டும், டமால திரும்ப சொர்க்கத்தில் விழுந்துட்டானே, இல்லைப்போ தள்ளி விட்டுட்டான். கிருதி மகோததோ பதன காரணம் பலமசாஸ்வதம். எவ்வளோ புண்ணியம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நான் இத்தனை வாட்டி சுற்றிட்டேன், இத்தனை வாட்டி பிரதட்சிணை பண்ண, அத்தனை வாட்டி ஏறிட்டேன், ஏதாவது பண்ணு, இது ஏதோ பலம் வரும், முடிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளைக்கு. பலமசாஸ்வதம், அதனால கதி நிரோதகம், பரமகதி. கதி என்ன? நீ போக வேண்டிய அசலான வழி மோட்சம், விடுதலை, வீடு, அதுக்கு வழி கொடுக்காம கதிக்கு நிரோதம், அதை தடம். இவ்வளோ விஷயத்தின் அவர் சிம்பிளாக பாடி சொல்லிட்டார். புரிஞ்சுதா இப்போ? அதனால் கர்மத்தின்னு கிரிட்டிசைஸ் பண்ணல, கர்ம சித்தசுத்திக்கு ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு. அதனால மதபரமான இந்த கர்ம கலாபம் காரியகலாபங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. ரிலீஜியஸ் லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நம்மளை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகணுமன்னா அது நிஷ்காமமாக பண்ணணும். பண்ணும்போது சித்தசுத்திக்காகனு பண்ணணும், ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணணும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டியது பரமகதி ஆர் மோக்ஷம், நாட் ஸ்வர்ககதி. ஸ்வர்ககதி இஸ் நாட் சாஸ்வதம். அப்படியே எந்த பலமாவது அழகாக சொல்லிட்டார். அதே தான் இங்கே சொல்லி, ஒருவேளை இது வந்து அப்படி அத்ருடமானது, ஆனால் இல்லை சார்,
இங்கே ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் அப்படின்னு. எத்தனை பேர் எத்தனை எல்லாம் சொல்கிறாங்க. டிவி ஆன் பண்ணி பாருங்க, டிவி பார்க்கறது இல்லையா நீங்கள்? அந்த ஜோதிஷம், வாஸ்து, ஆதி ஈதி, ஆஹா ஓஹோ, யந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் பலதெல்லாம் போயிட்டுருக்கு பிஸ்னஸ் நல்லா. அதெல்லாம் அப்படி இருக்கேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது அபிநந்தந்தே. இல்லை சார், அந்த அளவுக்கு மோசம் ஒன்றும் கிடையாது. அபிநந்தந்தே, யார் இது ப்ரைஸ் பண்ணுறாங்களோ, இது காமிய கர்மா இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், ஒழுங்க பண்ணும், நிஷ்காமமாக பண்ணும், பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணும். அது எப்படி பண்ணும் பக்தி ஸ்ரத்தை? ஸோ எங்களுக்கு பலம் வேணும். ஒருவேளை அபிநந்தந்தி ஏதத்து, இந்த காமிய கர்மத்தில் இருக்கிற இந்த குறைகள், இந்த ப்ராப்ளமு, இந்த கஷ்டம், இது எல்லாத்தையும் ஆக்சுவலாக உனக்கு கர்மம் எதுக்கு விதிச்சாங்கன்னா, கர்ம செஞ்சுட்டு சித்த சுத்திக்காக. பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை மறக்கக்கூடாது. நீ அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணுறேன்னு ஓடுறேன்னு அது பாட்டி ஒரு பக்கம் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் அதர்மம் பண்ணுறேன், ரெண்டு கம்பன்சேட் ஆகும். இது பண்ணுறேன், அப்புறம் போய் கொஞ்சம் இதாக பண்ணுறேன், ஒன்றும் நடக்காது. இப்படி தான் திண்டாடிட்டு இருப்பேன் சுற்றிட்டு, அந்த சரீரம் இந்த சரீரம், அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்லி. அதனால் ஏத்தத்தை இப்படி சொன்னால் அவங்க என்ன ஸ்ரேயா, இது ஸ்ரேயஸு தான். ஸ்ரேயஸ்னா இது தான் மோட்சம் சார், இதுதான் மோட்சம். ஸ்ரேயா அதுதான் நல்லது. ஒருவேளை மோட்சம்னு நல்லதுன்னு சொன்னால், அப்படி யாராவது சொன்னால் யார் தெரியுமாங்க? மூடாக, அறிவில்லாதவன், முட்டாள். இனிமேல் 2-3 வாட்டி வரும் இந்த வார்த்தை. முதல்ல அக்ஷத்தை, முதல் உபனிஷத்துலேயே அக்ஷத்தை. மூடனா இருக்காது, அவிவேகம் இருக்காது, மூடாக. அவங்களுடைய கதி என்ன தெரியுமா? இப்படி சொல்கிறானே, பேசானே, உபனிஷத்து சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது, பகவதி சொன்ன கேட்க மாட்டேன். அவங்க தே ஜராமிருத்யும் புனः ஏவ அபியந்தி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். எந்த வீட்டிலோ எந்த ஊரிலோ எந்த சரீரம் பிறந்தா கூட மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் சாகணும், இந்த நடுவில் திண்டாடணும். அதே தான் சொல்கிறது. தே அபியந்தி, தே என்டர், மறுபடியும் இன்னொரு சரீரம். என்ன அது சரீரம் என்ன அப்படியே இருக்குமா என்ன? ஜராமிருத்யும். தே அபியந்தி ஜராமிருத்யும். கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க முதல்ல தெரியாது, 30-40 வரைக்கும் ஒன்றும் தெரியாது, கண்ணு மின்னு தெரியாது, அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும், தெரிவிக்கும். அது தெரிவிச்சா கூட இவனு தெரிஞ்சுக்க மாட்டானே, அப்போ அவனுக்கு அறிவு இல்லைன்னு தானே சொல்லணும், திட்டலாம் இல்லையா, முட்டாள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, கிளியர் ஆகணும் மைண்டில், இந்த சந்தேகங்களே எதுவுமே இருக்கக்கூடாது. இனிமேல் நம்முடைய கோல் என்ன, நம்முடைய மானவ ஜன்மத்துடைய முக்கியத்துவம் தானே உபனிஷத்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.